ஹாய். படிப்பு யூடியூப் சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆளுநர்களோட நியமனம் தான் பார்க்க போறோம். இப்போ 5 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. கேரளாவோட ஆளுநரா ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பீகாருடைய ஆளுநரா ஆரிப் முகமது கான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஒடிசாவின் ஆளுநரா ஹரிபாபு கம்பதி அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. மணிப்பூரோட ஆளுநர் அஜய் குமார் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. மிசோரமோட ஆளுநர் விஜய் குமார் சிங் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஆளுநருக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 153. சரிங்களா? அவரோட நியமனத்துக்கான ஆர்டிக்கல் 155, தகுதிக்கான ஆர்டிக்கல் 157. ஓகேங்களா? இவருக்கான தகுதி எல்லாமே என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏஜ் வந்து 35 வயதை கடந்திருக்கணும், நல்ல தெளிவான ஒரு மனநிலையில இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க தகுதிகள் எல்லாமே. சரிங்களா? மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் இருக்கும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். சரி, எந்த சட்டத்திருத்தின் மூலமாக ஆளுநர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா 7வது சட்ட திருத்தம்.